தமிழக கோடையை பொறுத்தளவு இந்திய வானிலைத்துறை கணிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி அடுத்து வரக்கூடிய 3 மாதத்திற்கான கணிப்புகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை இயல்பான அளவிலேயே அதிகபட்ச வெப்பநிலை நிலவுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது. என்றாலும் இது 3 மாதத்துக்கு மார்ச், ஏப்ரல், மே உள்ளிட்ட 3 மாதத்துக்கு உண்டான கணிப்பு என்கிற பொழுது மார்ச் தொடர்ச்சியாக அதே மாதிரி இயல்பை ஒட்டியே இருக்குமா என்றால் இருக்காது. மார்ச் மாதத்தில் குறிப்பாக மார்ச் மாதத்தில் இயல்பை விட குறைவாக இருப்பதற்கும், ஏப்ரல் மாதத்தில் சில நாட்களில் இயல்பை விட அதிகமாகவும், மே மாதத்திலும் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெப்ப அலைக்கான வாய்ப்புகள் ஒரு சில மாவட்டங்களில் தான், குறிப்பாக வடகோடி தமிழகத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் இந்த வெப்பலைக்கான சூழல் எப்போவுமே கோடை காலத்தில் வரும் தான். அதே போல் உள் மாவட்டங்கள் கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெப்பலைக்கான வாய்ப்புகள் வரும். அதிகபட்சம், அதாவது கோடையின் பீக்னு சொல்கிறோம் பாருங்கள், ஏப்ரல் கடைசியில், மே மாதத்தில், இந்த மாதிரி சமயத்தில் வெப்ப அலைக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வெப்ப அழுத்தம்னு சொல்கிறோம் பாருங்கள், ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பரவலாகவே தமிழ்நாடு முழுசும் உணரக்கூடிய அதுபோக வேறு எது மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம். தேசிய பேரிடர் மேலாண்மை துறை சில ப்ரிகாஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க சம்மர் டைமில். ஸோ அதுவும் இந்த இம்பேக்ட் பேஸ்டு ஃபோர்காஸ்ட்டில் சொல்லியிருக்கோம். இன்னும் இது தவிர சுகாதாரத்துறை எது மாதிரியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்களோ அதையும் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் இந்த ஆண்டு வெப்ப அலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்களை மீண்டும் பகிரலாம். கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய ஏப்ரல் இறுதியிலிருந்து மே மாதம் வரையிலான காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு செய்தியாளர் சந்திப்புல சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்துடைய இயக்குனர் செந்தாமரக்கண்ணன் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில தமிழ்நாட்டில் வரக்கூடிய இந்த கோடை காலம், நடைபெற்றக்கூடிய இந்த கோடை காலத்துல ஏப்ரல் இறுதியிலிருந்து மே மாதத்திற்கான அந்த காலகட்டங்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து வெப்ப அலை வீசக்கூடும் எனவும், குறிப்பாக திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய வட மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் நாமக்கல், கரூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வெப்ப அலை என்பது அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாவதை வெப்ப அலை என்று குறிப்பிடுகின்றனர். இந்த போன்ற சூழல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாவட்டங்களில் இருந்தாலும், இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் என சொல்லக்கூடிய நமக்கு ஒரே நேரத்தில் காற்றில் ஈரப்பதமும் வெயிலும் அதிகமாக இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த அசௌகரியமான சூழல் இந்த கோடை காலத்துல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நிலையில, அதாவது இந்த கோடை மாத காலத்துல தொடக்க மாதமாக இருக்கக்கூடிய மார்ச் மாதத்துல நமக்கு கோடை மழை அவ்வப்போது விட்டு விட்டு பெய்யக்கூடிய அளவில் இருக்கும் எனவும், குறிப்பாக கோடை மழை மார்ச் மாதத்தில் இயல்போடு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும், வெயிலுடைய தாக்கத்தை பொறுத்தவரையிலும் மார்ச் மாதத்துல சற்று இயல்பை விட குறைவாக இருந்தாலும் ஏப்ரல், மே ஆகிய மாதங்கள்ல படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த வெப்ப அலை வீசுவதை கண்காணித்து வருவதாகவும், தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையும் பேரிடர் மேலாண்மை ஆணையமும் கொடுக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வெயில் தாக்கம் அது குறித்தான கண்காணிப்புகளை முறையே கண்காணித்து வெளியிடுவதாகவும், வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்பது பின்வரக்கூடிய முன்னறிவிப்புகள் தெரிவிக்கப்படும் எனவும் தற்போதைய தகவலில் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.